சவுண்ட் சமிழ்வஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சாம அரிசியில் டேஸ்டியாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம சாம மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அகலமான பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பிரியாணிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டு பிரியாணி இலை, பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதை போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம புதினா தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். இது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். லைட்டாக வதங்கி இருக்கு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10, இது ஒரு ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. பச்சை வாசனை போயாச்சு. இப்போ நம்ம 2 தக்காளி நறுக்கினது சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை லைட்டாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி கொஞ்சம் பாதியாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல, அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு. பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு பொடிசா நறுக்கின கேரட், அதே அளவுக்கு பீன்ஸ், அதே அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான், நீங்கள் இது இல்லாமல் கூட செய்யலாம், நல்லா இருக்கும். இது ஒரு வெஜிடபிள்ஸ் ரிச்சாக இருக்கும் இதில். இப்போ நான் இதை ஏற்கனவே கழுவி நறுக்கி வச்சிருக்கிற காளானையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காளான்லேருந்து தண்ணி விடும், ஸோ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். 5 மினிட்ஸ் போல் இது வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகி வேகும். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்க மஷ்ரூமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுலேருந்தே தண்ணி விடும், நீங்கள் வதக்கிட்டுருங்க. பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு அதை நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் இன்றைக்கி 3 டம்ளர் சாம அரிசி எடுத்துருக்கிறேன் பிரியாணிக்கு. அதுக்கு ஒரு டம்ளருக்கு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பொலன்னு வரும் பிரியாணி. அதனால் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் 3 டம்ளர் சாமை எடுத்து தண்ணியில் போட்டு கல்லெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் கல்லோடு வரும், ஸோ நீங்கள் கவனமாக இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம ரொம்ப போட்டு கிளறினோன்னா உதிரியாக வராமல் களி மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா போதும். இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், அரிசியோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் தயிர் நீங்கள் புளிச்ச தயிர் சேர்த்துனீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷான தயிர் புளிக்கலை அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ் போல் வெந்துச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி நிற்கிது. இந்த சமயத்தில் நல்லா இப்படி கிளறி விடுங்க, இல்லாட்டி குழஞ்சிரும். அடியில் இருக்க சாதம் மேலே வரணும், அவ்வளோதான். சிம்மில் வச்சிடலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ இந்த தண்ணியெல்லாம் இழுத்து வெந்தால் இது சரியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி. இப்போ நம்ம சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி ரெடி. சவுண்ட் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம அரிசியில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பிரியாணி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.